பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேதவசனத்தை தியானிப்போம். 51 சங்கீதம் 11 வசனம். சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். பிரியமானவர்களே, தாவீது இந்த சங்கீதத்தில் இவ்விதமாய் பாடுகிறார். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து போடாமலும் இரும். இந்த சங்கீதத்தின் பின்னணியில் நான் பார்க்கும்போது, தாவீது பரிசேபாடத்தில் பாவம் செய்து நாத்தான் தீர்க்கதரிசினாலே உணர்த்துவிக்கப்பட்ட போது தாவீது அழுகையோடு புலம்பலோடு பாடினதான சங்கீதம். இந்த சங்கீதம் நான் வாசிக்கிறோம். நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், என் ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று தாவீது அங்கலாய் போடக்கூட இந்த சங்கீதத்தை பாடுகிறேன். பாவத்தை மன்னியுங்க, நான் பாவம் செய்தேன். நாம் 2 சாமுவேல் 11 வாசிக்கும்போது, நான் கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்துகிறான். ஒருவேளை அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நாத்தான் சொன்னார். ஆனால் அதனுடைய பின் விளைவு நீண்ட காலம் தொடர்ந்தது என்று வேதத்தினூடாக நான் வாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்கிற உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய சமூகம் மிகுந்த இன்பமானது. ஆண்டவருடைய சமூகத்தில் 140 சங்கீதம் 11 வசனம் வாசிக்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தமர்கள் வாசம் பண்ணுவார்கள் என்று வாசிக்கிறோம். உத்தமர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். 31 சங்கீதத்தில் வாசிக்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் பாதுகாவல் இருக்கிறது, உம்முடைய சமூகத்தின் மறைவிலே அவர்களை மறைத்து பாதுகாப்பீர் என்று தாவீது சொல்கிறார். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் பாதுகாவல் இருக்கிறது, மறைவு இருக்கிறது. உத்தமர்கள் அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறார்கள். இந்த மேன்மையான இடத்தை நான் இழந்துவிடக்கூடாது. இந்த ஆண்டோட சமூகத்தை நான் விட்டு வெளியே போய்விடக்கூடாது. ஆண்டோட சமூகத்தில் எனக்கு இடம் வேண்டும். இந்த ஆண்டோட சமூகத்திலிருந்து ஆண்டவரனை தள்ளிவிடக்கூடாது என்று சொல்லக்கூடியதான ஏக்கம் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. காரணம், நீங்கள் ஆதியாகமும் 4 அதிகாரத்தில் வாசிக்கும்போது காயின் சொல்கிறான், இப்போது உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளுகிறீர், நான் பூமியிலே நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொன்று போடுவான் என்று சொல்லி அங்கே காயின் ஆண்டோடைய சமூகத்தில் முறையிடுகிறார். அப்போ ஆண்டோடைய சமூகத்தை விட்டு ஒரு மனிதன் வெளியே போவானானா அவனுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லை, அவன் நிலையற்று அலைகிறதான ஒரு அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகும். மாத்திரமல்ல, அவனை காண்கிறவன் கொன்று போடுவான் என்கிறதான காரியத்தை கூட நாம் அங்கே வாசிக்கிறோம். இதெல்லாம் அறிந்ததான தாவீது சொல்கிற, உடைய சமூகத்தை விட்டு நீ என்னை தள்ளுகிறானா நான் அலைந்து திரிகிறவனாய் காணப்படுவேன். உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி போடாதுங்க. மாத்திரமல்ல, உடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்து போடாதுங்க. பரிசுத்தாவி எடுத்து போட்டால் தாவீதுக்கு தெரியும், சவுல் இடத்திலிருந்து கர்த்தருடைய ஆவி போயிட்டது, தேவனால் விடப்பட்ட ஆவி அவனை கலங்க பண்ணது என்பதாக. இப்போ ஆண்டோடைய சமூகத்தை விட்டு நான் தள்ளப்படுவேன், ஆனால் அவருடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்து போடுவார். காரணம், எபேசியர் 4:30 வாசிக்கிறோம், மீட்கப்படும் நாளுக்கான முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ பரிசுத்தாவை துக்கப்படுத்தினா தேவ சமூகம் போய்விடும், பரிசுத்தாவின் எடுபட்டு போய்விடுவார். ஆகையினாலே தாவீதுடைய வாழ்க்கையில் மிகுந்த துக்கம் காணப்பட்டது. பரிசுத்தாவி எடுபட்டு போனதான இந்த சவுல் தன்னுடைய மகள் விதவையானா கூட பரவாயில்ல, தன்னுடைய மருமகன் சாக வேண்டும் என்று கங்கணம் கட்டுவேன். மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவி அவனிடத்தில் இல்லாத காரணத்தினாலே எல்லார் மேலேயும் அவன் ஈட்டினாலே எரிந்து போடுவான், கொன்று போடுவான்னு சொல்லி ஈட்டி எடுத்து யோனத்தாவி மேலே எறிகிறான், யோனத்தன் மேலே எறிகிறான், யோனத்தானுடைய தாயை கொஞ்சம் அவதூறாக பேசுகிறான். தாறுமாறாக அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது என்பது நாம் வேதத்தில் படிக்கிறோம். இப்போ இதெல்லாம் அறிந்த தாவீது தான், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க அப்படி சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதை காண்கிறோம். பாருங்க, யோனா கூட அவன் தேவ சமூகத்தை விட்டு 2 வசனத்தில் 1 அதிகாரம் 2 வசனம் வாசிக்கும்போது, அவன் தேவ சமூகத்தை விட்டு புறப்பட்டு போய் கப்பல் ஏறினான் என்று படிக்கிறோம். அப்போ தேவ சமூகத்தை விட்டு அவன் போன போது
அவன் கப்பல் பிரயாணத்தில் கூட நிம்மதியாக பிரயாணம் பண்ண முடியவில்லை. அவனை தூக்கி கடலில் போட்டார்கள். ஒரு மீனை வந்து அவன் விழுங்கினது. 2ஆம் அதிகாரம் முழுதும் அவனுடைய புலம்பலாய் காணப்படுகிறது. அப்போ தேவ சமூகத்தை விட்டு ஓடி ஒழிகிறதான அல்லது மறைந்து போகிறதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல தீமைகள் நேரிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஆண்டோட சமூகத்தை விட்டு விலகி போய் கொண்டிருப்பீர்களா? அநேக தீமைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் ஓட முற்படுவீர்களா? அது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலாய் காணப்படுகிறது. ஆகின தேவ சமூகத்தை விட்டு நான் விலகி போகவே கூடாது. நான் லூக்கால கூட வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது அவன் கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் குற்றூராய் விடப்பட்டான் என்று வாசிக்கிறோம். கள்ளர் கையில் அகப்பட்ட உடனே அவனை பிடித்தார்கள், வஸ்திரங்களை உரிந்தார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், குற்றூராய் விட்டு போயிட்டார்கள் என்று படிக்கிறோம். அப்போ தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிற மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் சத்துரு பண்ணுவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை கிழித்து போடுவான், உரிந்து போடுவான். இப்போ ரட்சிப்பின் வஸ்திரம் போயிட்டான், அவனாலே நடமாட முடியாது. அப்புறம் அவனை காயப்படுத்துவான். திருடவும் கொல்லும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று யோவான் 10:10 வாசிக்கிறோம். அப்போது தேவ சமூகத்தை விட்டு விலகிற மனிதனுடைய வாழ்க்கையில் காயங்கள் உண்டாகும். காரணமில்லா காயங்கள், குற்றூராய் விடப்பட்டதான ஒரு அனுபவங்கள் உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகினாலே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஓட முற்படுகிறீர்களா? நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு ஓடாதுங்க. ஒருவேளை சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில வேதனைகள் இருந்தாலும் ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்துடுங்க. ஆண்டோர் நிச்சயமாகவே உங்களை ஒரு நாளில் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று பேதுரு சொல்கிறார். ஆகினாலே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு ஓட முற்படாதுங்க, அவசரப்படாதுங்க. ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்துடுங்க. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாடுகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் அது சீக்கிரமாய் மாறிப்போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு மேன்மையை ஆண்டவர் தருவார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். தாவீது ஆண்டவரே உமக்கு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதுங்க, உம்முடைய பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்து போடாதுங்க என்று சொல்லி அங்கெல்லாம் போடக்கூட அழுது ஜெபிக்கிறதை காண்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் கூட ஒருவேளை ஆண்டோட சமூகத்தை விட்டு விலகிறதான ஒரு நினைவு, ஒரு எண்ணம் இருக்குமானால் அந்த எண்ணங்கள் முற்றிலுமாய் மாறி உம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு வெற்றி, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம் உண்டாக ஆண்டவர் இரக்கம் செய்யணும் ஜெபிக்கிறோம். அப்போ அவருடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.